ஹாய், வெல்கம் டு கிரேட் மாலு சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு வேர்க்கடலையை ஒரு 2 கை எடுத்திருக்கேன், 2 பிடிச்சேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் இது சீக்கிரமாக உங்களுக்கு பேர்ன் ஆகாது. ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதனுடைய ஃப்ளேவர், அது அரோமா உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா வரும். லைட்டாக கருகின மாதிரி ஒரு இது இருக்கும், ஆனால் கருகாது. அது கொஞ்சம் என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் வந்தோடனே நம்ம அதை எடுத்துட்டு அதனுடைய தோல்லாம் என்ன பண்ணிடணும்னா வச்சுட்டு புடச்சிடணும், க்ளீன் பண்ணிடணும், தோலெல்லாம் எடுத்துடணும். ஸோ நம்மளுடைய மரம் இருக்குது இல்லைங்களா, வின்னும், அதை யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போயிடும். அதனுடைய தோல்லாம் போயிட்டு வெள்ளை கலரில் ஆகிடும். இதிலே கூட நீங்கள் பார்க்கலாம், 1-2 வெள்ளை கலரில் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் நம்ம ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை ஆயில் சேர்த்தும் கூட மீதி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி, நிறைய ப்ரோட்டீன் ரிச் இருக்குது இதில். ஸோ குழந்தைங்களும் இது நல்லா டேஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லது தான். பட் சுகரு கொஞ்சம் நமக்கு இந்த எச்சினஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இட்ஸ் வெரி ஹெல்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும், ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். எடுத்துட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம் நம்ம உளுந்தம்பருப்பு, முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த உளுந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் லைட்டாக புளி, ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி, ரொம்ப கம்மியாக வேண்டாம், ஒரு நார்மலாக இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் புளி. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2-3 பல் எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 போடுவேன், எங்கள் வீட்டில் 2 பேருக்கு 3 போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே உப்பு ஆட் பண்ணுவோம், உப்பு போட்டுக்கணும். அப்புறம் 2 சில்லு தேங்காய் வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. இது நல்லா கூல் ஆனதும் இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். அப்போது நம்ம ஆஸ் யூஷுவலாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் மஸ்ட்டுங்க, பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டணும். பெருங்காயம் நீங்கள் சூட்டோடு போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் சட்னியில் டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வரமிளகா கொஞ்சமாக கிள்ளி போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே நெக்ஸ்ட் டைம் எப்போ செய்வீங்கன்னு உங்கள் குட்டீஸ்லாம் கேட்பாங்க. இதுக்கு நம்ம நார்மல் ஒயிட் தோசை மாவு அதுவும் சாப்பிடலாம், இல்லை கோதுமை தோசை வச்சும் சாப்பிடலாம், இல்லை உப்புமா, எல்லா டிஷ்க்குமே இது கொஞ்சம் லைக் நம்ம தேங்காய் சட்னி எப்படி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோமோ அதே மாதிரி தான் இதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான நிலக்கடலை சட்னி ரெடி.